மாபாதகம் தீர்த்த படலம். அவந்தி என்ற நாட்டில் ஒரு அந்தண இளைஞன் இருந்தான். அவன் மிகவும் மோசமான பழக்க வழக்கங்கள் உள்ளவனாக மாறினான். அந்த இளைஞன் தவறு செய்து தன் தந்தையை கொலை செய்யும் அளவுக்கு பெரிய பாவம் செய்தான். தந்தையை கொன்ற பிறகு அவன் செய்த பாவத்தின் விளைவாக அவனுக்கு பெரிய நோய் வந்தது. உடலில் தழும்புகள் ஏற்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டான். அவன் தனக்கு வந்த நோயால் மிகவும் கவலையோடு இருந்தான். எல்லோரும் அவனை வெறுத்து ஒதுக்கினார்கள். இந்த மாபெரும் பாவத்தை தீர்க்க வழி தெரியாமல் அவன் மனம் உழன்று எங்கெங்கோ அலைந்து திரிந்து கடைசியில் மதுரையை வந்தடைந்தான். மதுரையில் சொக்கநாதர் கோவில் வாசலில் அமர்ந்து அழுதான். நான் செய்த பெரிய பாவம் எப்படி தீரும்? எனக்கு மன்னிப்பே கிடையாதா என்று கதறினான். அவனது வருத்தத்தை கண்ட சிவபெருமான் அவன் மீது கருணை காட்ட விரும்பினார். அதனால் சிவபெருமானும் பார்வதி தேவியும் வேடன் மற்றும் வேட்டுவச்சி வேடம் பூண்டு அந்த இளைஞன் அருகில் வந்தார்கள். வேடனாக வந்த சிவபெருமான் அந்த இளைஞனின் நிலையை பார்த்தார். நீ செய்த தவறுக்கு வருந்தி இனி நல்லவனாக வாழ விரும்பினால் உனக்கு இறைவன் அருள் கிடைக்கும். எந்த பாவம் செய்தாலும் மனதார திருந்தி மன்னிப்பு கேட்டால் இறைவன் மன்னிப்பார் என்று அவனுக்கு ஆறுதல் கூறினார். மேலும் நீ பிச்சை எடுத்து ஒரு பொழுது மட்டும் உன் பொற்றாமரை குளத்தில் நீராடு, கோயிலைச் சுற்றி வந்து அங்க பிரதட்சணம் செய்து சிவபெருமானை வணங்கு என்று சில பரிகார வழிகளைச் சொன்னார். அந்த இளைஞன் உடனே திருந்தி வேடன் சொன்னபடி அந்த பரிகாரங்களை தீவிரமாகச் செய்தான். சிறிது காலத்திலேயே அவனது நோய் நீங்கியது. கொலை பாவமும் அவனை விட்டு நீங்கியது. இறுதி காலத்தில் அவன் சிவபெருமானின் திருவடிகளை அடைந்து முக்தியை பெற்றான்.